இப்போ வந்து டிக்கெட்டுக்கு வந்து இது பார்க்கிங் ஜிஎஸ்டி கம்மியாகுது. ஓகே, இப்போ படம் ஓடல டிக்கெட் புக்கால சொல்லி இது ஒன்று காட்டுறாங்க. படம் ஓடல டிக்கெட் புக்கால சொல்லி இது ஒன்று காட்டுறாங்க. 130 rupeesக்கு இதெல்லாம் ஒரு டிக்கெட்டுங்களா சொல்லுங்கள்? ஒரு இவ்வளோ பேர் தேட்டர் வச்சுருக்காங்க, இது ஒரு டிக்கெட்டுங்களா? தலைவரோட படம் நல்லா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதை வந்து சில தேட்டரில் என்ன பண்ண நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. டிக்கெட்டை கணக்கு கட்டாமல் குறைச்சி கட்டுங்க பேப்பர் அதெல்லாம் சான்ஸே கிடையாது சார். இங்கே அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். சார் தேட்டர் வந்து கோபுரம் அவங்க கன்ஃபர்மேஷன் எது சார்? இதில் எந்த தப்பும் நடக்க சான்ஸ் இல்லை. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஷோக்கு டிக்கெட் வந்து துண்டு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 3:30 மணி துண்டு பேப்பரில் ஒரு ஜிஎஸ் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. துண்டு கேட்டால் பிரிண்ட்டு ஒர்க் ஆகலான்ட்டு. சரி, ஒருத்தருக்கு தான் பண்ண, எல்லாருக்குமே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, பார்க்கிங் பில் வந்து 1:30 மணிக்கு போட்டிருக்காங்க. 20 ரூபா வாங்கிறாங்க. 1:30 மணிக்கு டைமில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி சார் காட்டுங்க, ஒன்று காட்டுங்க. D8 to 12 3:30 ஷோ. இந்த டிக்கெட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட் அந்த நேரத்தில் ஸ்டக் ஆச்சுன்னா உடனே ரிலீஸ் ஆகும். அந்த டிக்கெட் இன்டர்வியூ உள்ள பார்த்தா அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இதில் எதுவுமே ஒளி முடியல. ஆமாம் சார், இங்கே இருக்கு பாருங்க டிக்கெட்டு. ஆமாம், இந்த டிக்கெட்டு மாதிரி அது காட்டுங்க. டிக்கெட்டு 20 rupees வந்து பைக் பார்க்கிங்கு 20 rupees. நீங்கள் வந்து டிக்கெட் பில் போட்டு கொடுங்க. 3 மணிக்கு இப்போ நம்ம பண்ணுறோன்னா 3 மணிக்கு இது ஷோ போகிறோன்னா 3 மணிக்கு பார்க்கிங் இது கொடுங்க. நீங்கள் 1 மணிக்கு இது கொடுக்குறீங்க. கேட்டால் வந்து கையில் ரெடியாக வச்சுன்னு இருக்காரு. வந்து டிக்கெட் பார்க்கிங் பண்ண உடனே பார்க்கிங் எடுத்து கையில் கொடுக்குறாரு. இதாங்க வச்சுக்கோங்க, வச்சுன்னு உள்ளே போங்க, திருப்பி தராங்க. என்ன பார்க்கிங்? பைக் பார்க்கிங் எப்படி சார் இப்போ தருவாங்க சார்? பார்க்கிங் வேறு, தேட்டர் வேறு சார். பார்க்கிங் தேட்டர் ஒன்றா சேர்க்குறீங்க. உள்ளே போனால் பைக் பார்க்கிங் 20 rupees தான். அதில் எக்ஸ்ட்ரா கிடையாது. காசு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விட்டுருவோம். யாரும் கம்பல் பண்ணுறதில்ல. இதுதான் சார். பார்க்கிங் தேட்டரில் சேர்க்காதீங்க சார். தேட்டர் வேறு, பார்க்கிங் வேறு. ஏய், நீ எடுத்தது வந்து 130 ரூபா டிக்கெட்டு முன்னாடி போன்றாரு. அவன் ஃபுல் போதையில் இருக்கான். டேய், திட்டிட்டு செவ்வில் அறைவேன், ஒழுங்காக முன்னாடி போய் உட்காருப்பா. நான் வாங்க பால்கனி டிக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்னங்க நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்கன்னா, பால்கனியில் ஒன்று முன்னாடி போய் உட்காரா சொல்லுங்க. ஃபுல்லாக வந்து குஷ்டிக்கிறாங்க. இப்போ வந்து குஷ்டி இருந்தால் வந்து ஸ்டாஃபிங் இல்லை, வந்து பப்ளிக் தான். இப்போ வந்து குஷ்டி இருந்தால் வந்து லேடிஸ் வராங்க உள்ள. ஒரு தடவை லேடிஸ் கண்டிப்பாக வருவாங்க. மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேங்கன்னா நிச்சயம் இருக்குது. இப்போ வந்து குடித்தவங்க எதுக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து சார் குடிச்சிட்டு ஒரே நிமிஷம் நீங்கள் வந்து குடிச்சிட்டு உள்ளே வராங்கன்னா அதை நாங்கள் டைப் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கே வயசு ஆகுது, அதுக்கு டைப் பண்ண முடியல. அது மட்டும் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். குடிச்சவங்க உள்ளே வராங்க, அதுவும் நாங்கள் போக போக நாங்கள் டைப் பண்ணுவோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஷோக்கு டிக்கெட் வந்து துண்டு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 3:30 மணி துண்டு பேப்பரில் ஒரு ஜிஎஸ் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. துண்டு கேட்டால் பிரிண்ட்டு ஒர்க் ஆகலான்ட்டு. சரி, ஒருத்தருக்கு தான் பண்ண, எல்லாருக்குமே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, பார்க்கிங் பில் வந்து 1:30 மணிக்கு போட்டிருக்காங்க. 20 ரூபா வாங்கிறாங்க. 1:30 மணிக்கு டைமில் போட்டு கொடுத்துருக்காங்க. 3:30 மணி ஷோக்கு 1:30 மணிக்கு டைம் டிக்கெட் போட்டு கொடுத்தா எப்படி? உள்ளே எல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. யாரும் இது பண்ணாமல் உள்ளே வரவங்கள தேட்டருக்காரங்களே வந்துட்டு அவங்கள அலோவ் பண்ணிவிட்டு அசிங்கமாக அவங்களே திட்டின்னு இருக்காங்க. உள்ளே ஒருத்தர் வந்து நீ தப்பாக உட்காந்து முன்னாடி போய் உட்காடுறா, என்னடா உங்கள் சீட் இங்கே கிடையாதுன்ட்டு உள்ளே குடிச்சிக்கிற அவர் அலோவ் பண்ணாமல் வெளியே அனுப்பிச்சிட்டு அவர் காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் திட்டிட்டு உள்ளே அனுப்புகிறாரு. ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, பசங்கள்லாம் வந்து உள்ளே படம் பார்த்துன்னு இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்காமல் இது பண்ணியிருக்காங்க. கேட்டால் டைம் இது மிஷின் ஒர்க் ஆகல அப்படின்றாங்க. ஆனால் துண்டு பில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை நாளாக கொடுக்குறாங்க இல்லை. நான் இப்போ ராயன் படம் பார்க்கலான்னு வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி தான், இப்போயும் இதே மாதிரி தான் திருப்பி தராங்க. இப்போ வந்து டிக்கெட்டுக்கு வந்து இது பார்க்கிங் ஜிஎஸ்டி கம்மியாகுது. ஓகே, இப்போ படம் ஓடல டிக்கெட் புக்கால சொல்லி இது ஒன்று காட்டுறாங்க. 130 rupeesக்கு இதெல்லாம் ஒரு டிக்கெட்டுங்களா சொல்லுங்கள்? ஒரு இவ்வளோ பேர் தேட்டர் வச்சுருக்காங்க, இது ஒரு டிக்கெட்டுங்களா? ஃபஸ்ட்டு ஏசியே ஓடல. ஒன்று நார்மல் கொஞ்சம் நேரம் ஓட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூசாகவே தான் இருக்குது. அதுவே க்ளீன் பண்ணல தேட்டரையே. என் பேர் மனோஜ். நான் இங்கே இந்த பக்கத்தில் இருந்தால் வரேன். இந்த பக்கத்தில் எங்கன்னா ஈஸியாக இருக்குது வர்றதுக்கு தேட்டரு. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஏசி தேட்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாமே பக்கா வச்சுருங்க இல்லைன்னு நான் சொல்லலை. இது என்ன, இது ஒரு டிக்கெட்டா? இது வந்து டிக்கெட் கொடுத்தா என்ன தலைவர் அண்ணன் படம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஓடலன்னு சொல்லி காட்டுறதுக்கா? இதெல்லாம் சொல்லுங்கள். பணம் காட்டல. ஆமாம், அதுக்கு மெயின் காரணமே அது தானே காட்டுறாங்க. மெயின் காரணம் அது தானே காட்டுறாங்க. இந்த டிக்கெட் எதுக்கு தராங்க? படம் ஓடலன்னு சொல்லி தான் காட்டுறாங்க. நல்ல படம், ஃபேமிலி படம், நல்லா பார்க்கலாம் ஃபேமிலி. ஆமாம், இதுதான் மெயின் ரீசன். சார் இங்க பாருங்க 3:30 மணி ஷோ டிக்கெட் அதை கேட்கல. இருமா லேடிஸ் பேசுறாங்கம்மா, ஒருத்தரா பேசுங்க. பேசுங்க, கரெக்டா பேசுங்க. ஷோ டிக்கெட் சார், ஆடியன்ஸ், ட்ரிங்க்ஸ் கஸ்டமர். இந்த 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்?
அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் ஷோவில் இந்த டிக்கெட்டை கொடுப்பாங்க. அப்போ எனக்கு ஈவினிங் ஷோ கொடுத்துட்டாங்க, மேட் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்களா இவங்க ஆடியன்ஸ் வந்துட்டு? இதே பிரச்சனை தான் சார் நடக்கும். இந்த 100 ரூபாய்க்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க, எனக்கு ஈவினிங் ஷோ கொடுத்துட்டு வாங்க, ஈவினிங் ஷோக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் இந்த 100 ரூபாய் டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ண எங்களை கேட்பாங்க, ஏன் இது கேன்சல் பண்ணுறீங்க, 100 ரூபாய் யார் பேரில் போகுது, யார் இது பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ இந்த 100 ரூபாய் டிக்கெட்டை நாங்கள் ஈவினிங் ஓனருடைய இதில் கொடுப்போம், ஆடியன்ஸு கொடுப்போம். ஆடியன்ஸ் இவர் வருவாரா, எனக்கு மேட்னி, நான் ஈவினிங் ஷோ டிக்கெட்டு இல்லைங்களா, புரியுதுங்களா சார்? எல்லாம் ஆமாம் சார், பிரிண்ட் வரல. இருக்கு சார், எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க சார். ஆமா, B30 கொடுத்தோமா? இந்த டிக்கெட் ஓகேவா சார்? இந்த டிக்கெட் ஓகேங்களா? இந்த டிக்கெட் ஓகேங்களா சார்? இதெல்லாம் இருக்காது சார், இதெல்லாம் இருக்காது சார், இருக்காது சார். இது எங்க தேட்டர் இல்லை சார், இது எங்க தேட்டர் இல்லை. உங்க தேட்டர் இல்லையா? இதுமா, இது நம்ம தேட்டர். இது எங்க தேட்டர்.